வணக்கம், ஹாய், ஹலோ, நமஸ்தே, நமஸ்கார் அண்ட் அட்டடாயிங். உங்களுக்கு இது பார்த்தாலே விளங்கியிருக்கும் என்னத்துக்காக செய்ய போகிறோன்னு, என்ன கேக்குக்காக ரெடி பண்ண போகிறோன்னு. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதே தாங்க கரெக்ட். ரெயின்போ கேக்குக்காக நம்ம ரெயின்போ செய்ய போகிறோம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம மஞ்சள், பச்சை, சிவப்பு, இல்லை ஆரேஞ்ச், பிங்க், பர்பிள், ப்ளூ எல்லா பேஸ்ட்டும் எடுத்து கலர் குழைச்சிட்டு இவ்வளோ பேஸ்ட்டையும் நம்ம இப்போது ரோல் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொன்றா நம்ம வைக்க போகிறோம். சரியா? நீங்கள் நார்மலாக மட்டையில் வெட்டி வச்சா பின்னுக்கு எப்படியும் ஒரு பேலன்ஸ் தேவை தானே. ஸோ அதனால் நான் இப்படி வைக்கிறேன். காய வைக்கலாம், காய வச்சாலும் சேஃப்டி இல்லை. ஸோ அதனால் இப்படி ஒன்று தந்தீங்கன்னா சரி. நான் இதுலேயே ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. அந்த மட்டையை கொஞ்சம் மெல்லிய இதாக வச்சுட்டேன், கொஞ்சம் தடிப்பான மட்டையாக வச்சுருந்துருக்கணும். அது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு 3 பார்ட், மொத்தம் இது பார்ட் 3, இது பார்ட் 1, 2, இன்னொரு நாளைக்கு 3, அடுத்த நாளைக்கு. சரியா? பார்ட் 3யில் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இது சொல்கிறேன்னு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வச்சு முடிச்சுட்டு அழகாக இருக்குல்ல, கலராக இருந்தாலே ஒரு அழகு தானே. ஓகே, நம்ம இப்போது ரெயின்போக்கு தேவையான அளவு எடுத்து கட் பண்ணினா பிறகு அதை இடையில தண்ணி போட்டு ஒட்டுக்கோங்க. ஜெலட்டின் கரைக்கிறோம் தானே, அந்த ஜெலட்டினையும் கொஞ்சம் தண்ணியை கூட விட்டு அதையும் நீங்கள் ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ ரெடிமேட்டாகவே ஒட்டுறதுக்காக கம்பர் இருங்க. ஸோ டோன்ட் வெரி, நான் தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டூத்பிக் என்னென்னா கேக்கில் இருக்கணுமே. ஸோ அதனால டூத்பிக். இது மட்டும் ரெயின்போ இதுங்க. இது கீழே வைக்கிறதுக்காக, கேக்குக்கு கீழே வைக்கிறதுக்காக இது செய்கிறேன். சரியா? இதையும் அதே மாதிரி தவண்டா ரோல் பண்ணிவிட்டு அதை அரைவட்டை இதில் ஷேப்பில் வச்சு கொள்ளுறேன். இந்த இல்லியான் வேறு விடுதில்லை, கொள்ள விழும் இந்த இல்லியானுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக வெட்டினா பிறகு அதை அலேக்கா வடிவாக தூக்கி ஒரு மட்டையில் வைக்கிறேன். வச்சுட்டு இது வேறு மழை டைம் கசியும் தானே, அது வேறு கசியை தொடங்கிட்டு கட்டுப்பாயிட்டுது. சரி, ஓகே, என்னவோ கடவுள் காக்கண்டுட்டு நம்ம திரண்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4-5 பூ தேவை, குட்டி குட்டி. ஸோ அதனால் அதுக்காக நான் மொட்டை செய்து கொள்ளுறேன். அதுக்காக பிறகு நம்ம பூ தட்டு செய்து வைத்து கொள்ளுகின்றோம். பூவை முடித்து விட்டு போர் அடிக்குதா நான் கதைக்கிறது? என்னங்க நேற்றுக்கு வர வீடியோ போடலன்னு யோசிச்சிருப்பீங்களே, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். பட்டர்ஃப்ளையை பறக்க விட போகிறோம். இத்துடன் இன்றைய நாளை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க.